வந்திருக்கு என்று சொல்லி சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வாங்க. எவ்வளவுதான் அவன் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டானோ அந்த வசனத்து நிமித்தமா ஒரு சின்ன ஊத்திரம் வந்தா கூட என்ன கடவுளை கொண்டு கடவுளுக்கு கண்ணம்ல காது இல்லை, அவரு கண்ணுக்கு போய் காதுக்கு போயிட்டு நம்ம கண்ணு காதை படைச்சிருக்காரு கூட அவருக்கு தெரியாது. அவன் சொல்லுவான் அந்த வசனத்து நிமித்தம் ஊத்திரம் வந்த உடனே அந்த வசனத்தை தூக்கி எடுத்துட்டு போயிடுவான். அந்த வசனம் அவனை விட்டு வேறு ஆழமா வேறுபடும். ஒரு வசனத்தை கடைசி வரைக்கும் நம்பணும். வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்த நிலைப்பவனை ரட்சிக்கப்படுவான். கடவுள் நமக்கு ஒரு வசனத்தை கொடுத்தாரா தர வரைக்கும் அவர் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கணும். யாக்கோபு டார்ச்சர் பண்ணான். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதே இல்லைன்னு ஆண்டவர் சொன்னாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. என்ன அவன் கேட்டியா, நான் திரும்பி இங்க இருந்து எங்க அப்பா விட்டு சண்டை விட்டு போறேன், திரும்பி எங்க அண்ணன் கூட சண்டை விட்டு போறேன், எங்க அப்பா விட்டு பிரிஞ்சு போறேன், நான் இதே திரும்பி வரலாம். ஆனா எங்க அண்ணன் என் மேல பாசமா இருக்கணும், எங்க அப்பா என் மேல பாசமா இருக்கணும், அதை நீ செய்யணும். நான் போவேன், எங்க போறேன் எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு இடத்துல போறேன், அங்க வீட்டுல இருந்து எங்க அண்ணனை கொண்டு விடுவான், ஏதோ இடத்துக்கு போறேன், உணவு உடை நீ தரணும், அப்படி தந்தா நீ என் கடவுள், இல்லாட்டி அவன் அப்படி சொல்லிட்டு போயிட்டான். கடவுள் மேல பார்க்க போட்டான். நீ எல்லாத்தையும் பாத்துக்க, நீ இருக்கல கடவுள் இருக்கு, நீ எல்லாத்தையும் பாத்துக்க, இதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட முறையிட்டு கிளம்பிட்டான். செஞ்சார். அவர் என்ன சொன்னாரு, நான் உனக்கு சொல்லிருக்கேன், உனக்கு திருப்பி இதே இடத்துல சேர்ப்பேன், அதை நான் செய்யற வரைக்கும் உன்னைய விட்டு நான் போக மாட்டேன், உன் கூட இருக்கு கடவுள் சொன்னாரு. அதே மாதிரி செஞ்சாரு. திருப்பி வந்தான். அவங்க அண்ணனே அவனை தேடி வந்து அழுதான். இதனால அவனை இப்ப நீ விட்டு புரிஞ்சிருந்த 2 பேர் கேள்வி வச்சு அழுகிறத பார்ப்பாங்க. கடவுள் நிச்சயமா செய்வார். அப்படி நம்பணும். அந்த வேறு இல்லாதனாலதான் கடைசியில வசனத்தை விட்டு வெளியே போயிருக்கான். பார்த்தோம், மெய் வழி விட்டு அகன்றேன், அருமையான ஒரு பாடல். கடவுள் கொடுக்கிற வழியை விட்டுட்டு எங்கோ போயிருக்கான். எதனால?